ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரபா ஆன் வீல்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் ரோஜாப்பூ எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து அது கட்டுறதுக்காக நூல் எடுத்து வச்சுருக்கேன். உள்ளன் தான் வேணும் இல்லை, எந்த நூல் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து நான் ஒரு சாஃப்ட் நெட்டில் வந்து கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட லென்த் வந்து ஒரு 40 சென்டிமீட்டர்ஸ் எடுத்திருக்கேன். வித்து வந்து ஒரு 5 சென்டிமீட்டர்ஸ். ஒரு ரிப்பன் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்களாம். இது வந்து நான் வந்து சாஃப்ட் நைட் எடுத்திருக்கேன். இது வந்து சாட்டின் ரிப்பன்ல பண்ணலாம், இல்ல ஆர்டினரி ரிப்பன்ல பண்ணலாம். இல்ல நம்ம எந்த மெட்டீரியல் இருக்கோ அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ஆர்கான்ஸா மெட்டீரியல் எதுல வேணா இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த மேல டிப்ல வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல மடிச்சுக்கணும் நம்ம. உள் பக்கமா ஒரு ட்ரையாங்கிள வந்து எக்ஸாக்ட் ட்ரையாங்கிள் ஒண்ணு மடிச்சுக்கணும். அதாவது அந்த ஃபோல்டு இருக்கும் இல்லையா? நம்ம அந்த ரிப்பனோட மேல் பகுதிய அப்படியே மடிச்சோம்னா, உள் பக்கம் மடிச்சோம்னா, ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும் இல்லையா? எக்ஸாக்ட் ட்ரையாங்கிள் மடிச்சுட்டு, அந்த ட்ரையாங்கிள மறுபடியும் உள்ள வந்து இன்னொரு ஃபோல்ட் பண்ணணும். அதாவது நம்ம எது வரைக்கும் மடிச்சிருக்கோமோ, அந்த மேல் முனையிலேருந்து அந்த ட்ரையாங்கிள் மடிச்சிருக்கோம் இல்லையா? அந்த மடிப்பு வரைக்கும் ஒரு மடிப்பும் மடிச்சுட்டு, மறுபடியும் இன்னொரு மடிப்பு வந்து மடிச்சோம்னா, நமக்கு ஒரு திக்கா அந்த தண்டு இருக்கு இல்லையா? அந்த தண்டு மாதிரி நமக்கு கிடைக்கும். அத வந்து ஒரு 2 வாட்டி வந்து ரோல் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு அந்த ரிப்பன் அப்படியே சுருண்டு ஒரு திக்கான தண்டு வரும். அதே மாதிரி மேல் பகுதி பார்த்தோம்னா, நமக்கு அது பட் மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அதுவே சுருண்டு வரும். நம்ம அத சுத்த சுத்த வந்து அது அழகா வந்து பட் மாதிரி சுருண்டு வரும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கறதுக்கு அது பட் ஷேப்ல தெரியாது நமக்கு. அதனால வந்து ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். அப்படியே நம்ம ரோல் பண்ணிட்டு வந்தோம்னா, நமக்கு அது ஒரு சின்ன பட் ஷேப்ல கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து, இப்போ நமக்கு வலது கையில இருக்கிற ரிப்பன் இருக்கு இல்லையா? அந்த சைடு தான் வந்து நமக்கு லென்த் இருக்கும். அத வந்து பின் பக்கமா லைட்டா மடிச்சு விடுங்க. அதாவது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல. ஃபுல்லா வந்து மடிக்க வேண்டாம். பின்னாடி இப்படி வளைச்சு விட்டீங்கனாலே, அது வந்து உங்களுக்கு நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல ஒரு மடிப்பு வரும். அத வந்து அப்போ வந்து அந்த மாதிரி மடிச்சுட்டு, இடது கையில இருக்கிற அந்த தண்டு மாதிரி நம்ம ஸ்டிஃப்பா பிடிச்சிருக்கோம் இல்லையா? அது வந்து லைட்டா ரோல் பண்ணீங்கன்னா, நமக்கு ஒரு பெட்டல் ஷேப் கிடைக்கும். ஸோ, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது வந்து உங்களுக்கு அது பெட்டல் ஷேப்பா தெரியாது. அதனால வந்து கவலைப்பட வேண்டாம். அப்படியே வந்து நீங்க ரோல் பண்ணுங்க. அதாவது ஒரு மடிப்பு வலது கையில ஒரு மடிப்பு வந்து பின் பக்கமா ரிப்பன மடிச்சதுமே வந்து, இடது கையால அத வந்து ஒரு ரோல் பண்ணுங்க. ஒரு ரோல் பண்ணிட்டு மறுபடியும் வந்து ஒரு மடிப்பு மடிச்சுட்டு, மறுபடியும் இடது கையால ரோல் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ரிப்பன் வந்து ஆட்டோமேட்டிக்கா பெட்டல் ஷேப்ஸ்ல வந்து நமக்கு கிடைக்கும். அந்த ரிப்பன் வந்து பெட்டல் ஷேப்ல ஃபார்ம் ஆயிட்டே வரும். ஸோ ஸ்டார்ட்டிங்ல பார்த்தோனே நமக்கு பட் மாரி இருந்தது. இப்ப பார்த்தீங்களா, நம்மளுடைய ஃப்ளவர் வந்து ஃபார்ம் ஆயிட்டே வருது. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நம்ம அந்த பெட்டல்ஸ வந்து ஃபோல்ட் பண்ண அந்த ரிப்பன வந்து நம்ம ஃபோல்ட் பண்ண நம்மளுடைய பெட்டல்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிட்டே வரும். இந்த மாதிரி பின்பக்கமா வந்து நம்ம இப்படி மடிச்சுக்கிட்டே வந்தோம்னா, நமக்கு இந்த மாரி அழகா ஃப்ளவர்ஸ் வந்துரும். இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வித்தின் மினிட்ஸ்லயே வந்து நெறைய ஃப்ளவர்ஸ் பண்ணலாம். அவ்ளோ வந்து அ கியூட்டா இருக்கும் அந்த ஃப்ளவர்ஸ்லாம். இ இந்த பூ எல்லாமே வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு, நம்மளுடைய ட்ரெஸ்லலாம் வச்சு தச்சுக்கலாம். பேக்ஸ்ல வச்சு தச்சுக்கலாம். ஃப்ளவர் வாஷ்ல வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எங்க வேணா டெக்கரேட்டிவ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஃப்ளவர்ஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரி வந்து மடிச்சு மடிச்சு விட்டுக்கோங்க. நமக்கு எத்தன லேயர் வேணுமோ ஃப்ளவரு, அவ்ளோ லென்த்தா வந்து நம்மளுடைய ரிப்பன் இருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். ஸோ நீங்க நம்ம சேனல இன்னுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ன்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலரா அப்டேட்ஸ் வரும். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணி இப்ப பார்த்தோம்னா நமக்கு ஸ்டார்ட்டிங்ல வந்து நமக்கு தெரியல இல்லையா? இப்ப பார்த்தோம்னா நமக்கு ஃப்ளவர் வந்து நல்லாவே தெரியுது. இந்த மாதிரி நமக்கு வந்து மடிச்சுக்கிட்டே வரணும். அதாவது பின்பக்கமா வந்து லைட்டா கொஞ்சம் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல அந்த ரிப்பன வந்து பின்னுக்கு இப்படி மடிக்கும்போதே நமக்கு வந்து தெரியும். அந்த பெட்டல் வந்து ஷேப் ஆட்டோமேட்டிக்கா ஃபார்ம் ஆயிடும். ஃபார்ம் ஆயிட்டே வந்து நமக்கு வந்துட்டுருக்கும். இந்த மாதிரி ரோல் பண்ணி நம்ம பெட்டல்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒண்ணு பக்கத்துல ஒண்ணு இந்த மாரி மடிச்சு விடணும். ஒரு பெட்டல் நம்ம அந்த மடிச்சு விட்டோனே நமக்கு ஒரு பெட்டல் கிடைக்கும். அத அப்படியே ரோல் பண்ணிட்டு, மறுபடியும் மடிச்சு விட்டோம்னா, மறுபடியும் இன்னொன்னு வரும். ஸோ அப்போ வந்து நமக்கு வலது சைடு இருக்கிற அந்த ரிப்பன் வந்து சுருண்டுக்கிட்டே வரும். அதுதான் வந்து நம்ம அப்பப்போ வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு, திருப்பியுமே இந்த மாரி மடிச்சு விட்டுக்கலாம். சரிங்களா?
இப்போ இந்த மாரி வந்து மடிச்சுக்கிட்டே வந்தோம்னா, நமக்கு அந்த கடைசி வரைக்கும் இந்த மாரி மடிச்ச உடனே, நம்மளுடைய பூ வந்து அழகா வந்து ரெடி ஆயிடும். இப்போ லாஸ்ட்டா வந்து இப்ப பார்த்தோனே நம்ம ஆல்மோஸ்ட் வந்து முடிச்சுட்டோம். லாஸ்ட்டா வந்து நம்மகிட்ட அந்த கடைசியா அந்த எட்ஜ் இருக்கு இல்லையா? அந்த பகுதி வரைக்கும் நம்ம மடிச்சுட்டோம். ஸோ நம்மளுடைய பூ பாருங்க எவ்ளோ அழகா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்ன பண்ணணும்னா, அந்த மடிச்சது அந்த லாஸ்ட் டிப் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பாருங்க. இத வந்து அந்த லாஸ்ட் பெட்டல் வரைக்கும் மடிச்சுட்டு, கொஞ்சமா பேலன்ஸ் இருக்கும்போது, நம்ம ஏற்கனவே நமக்கு வந்து அங்க ஒரு தண்டு மாதிரி ஃபார்ம் பண்ணோம் இல்லையா? அதாவது அந்த ஸ்டெம் ஒண்ணு ஃபார்ம் பண்ணியிருக்கு இல்லையா? அதுக்கு அடியிலேயே வந்து ஸ்டெம் வந்து நம்ம ஃப்ளவர் ரோல் பண்ணும்போதே ஸ்டெம் வந்து ஒரு ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த ஸ்டெம்மோட சேர்த்து இத நல்லா இறுக பிடிச்சுட்டு, நம்ம ஏற்கனவே ஒரு நூல் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? அந்த நூல வச்சு இது நல்லா வந்து நம்ம டைட்டா கட்டிடணும். இப்ப இத வந்து இந்த நூல் எடுத்து நம்ம பூ கட்டுற மாதிரி வந்து ஒரு சுத்து சுத்திட்டு பூ கட்டுற நாட் போடுவோம் இல்லையா? அந்த மாரி ஒரு நாட் போட்டு டைட்டா கட்டிக்கலாம். இன்கேஸ் அந்த நாட் தெரியலன்னா, நம்ம சாதாரணமா முடிச்சு போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி வந்து இந்த பூவ சுத்தி நூல நல்லா டைட்டா போட்டு முடி போட்டுடணும். நல்லா முடிச்சு போட்டதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இத கட் பண்ணிடலாம். இத கட் பண்ணி எடுத்துட்டு, அந்த எக்ஸஸா இருக்கு இல்லையா? அந்த த்ரெட்ட கட் பண்ணி எடுத்துட்டு, இப்ப அதோட அடிப்பாகத்த ரெடி பண்ணலாம். அதுக்காக வந்து ஸ்டெம்ம ரெடி பண்ணுறதுக்காக டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கார்னர்ஸ் இருக்கு இல்லையா? அந்த கார்னர்ஸ் இருக்கிற சைடா பார்த்து நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சின்னதா ஃபோல்ட் பண்ணிட்டு, இப்ப வந்து அந்த எட்ஜ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இந்த மாரி எட்ஜ வந்து சின்னதா ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ தட் வந்து நமக்கு ஒரு 2 ஸ்ட்ரிப் கிடைக்கும். இந்த மாரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்தோம்னா, நமக்கு ஒரு 2 ஸ்ட்ரிப் கிடைக்கும். அந்த 2 ஸ்ட்ரிப் வந்து நம்ம வந்து அந்த ஃப்ளவரோட அடிபாகம் இருக்கு இல்லையா? அத வந்து ராப் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்ட்ரிப் வந்து ஒரு பூவுக்கு போதுமானதா இருக்கும். இப்போ இந்த பூவோட அந்த ஸ்டெம் பகுதி இருக்கு இல்லையா? அங்க வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி அங்க வந்து த்ரெட் வச்சு நாட் போட்டோம் இல்லையா? அந்த த்ரெட்டையுமே வந்து இப்போ நல்லா க்ளூ போட்டு, அதுக்கு மேல நம்மளுடைய கட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த டிஷ்யூ பேப்பர் ஸ்ட்ரிப் வச்சு இது மேல நல்லா ராப் பண்ணி ஒட்டிடலாம். ஸோ இத ஒட்டும்போது வந்து நம்ம அந்த ஃப்ளவரோட பெட்டல்ஸ்லலாம் வந்து க்ளூ படாம பார்த்துக்கோங்க. ஸோ ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணீங்கன்னா, நமக்கு வந்து அது ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்பரண்டா தான் தெரியும். க்ளூ அப்ளை பண்ணதுக்கு மேல டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா ராப் பண்ணிடலாம். ஸோ இத வந்து நல்லா வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த டிஷ்யூ பேப்பர நல்லா ரோல் பண்ணிடுங்க. அதாவது அத சுத்தி ஒட்டிடுங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து கைய வச்சு நல்லா ட்விஸ்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னு சொன்னா, அது நல்லா வந்து ஒட்டிக்கும். அந்த க்ளூவோட சேர்ந்து நல்லா ஒட்டிக்கும். இந்த மாரி சுத்தி விட்டுடுங்க. அந்த ஸ்டெம் பகுதி இருக்கு இல்லையா? அந்த ஸ்டெம்ம வந்து நல்லா வந்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரால கவர் பண்ணி நல்லா ராப் பண்ணிடுங்க. ராப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்மளுடைய கையால இப்படி ட்விஸ்ட் பண்ணி விட்டோம்னா, அது அழகா வந்து ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லா ராப் பண்ணதுக்கப்புறம், எக்ஸஸா இருக்க டிஷ்யூ பேப்பர நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு, இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிட்டோம்னா, நமக்கு அழகான ஸ்டெம் வந்து அழகா ரெடி ஆயிடும். இது அப்படியே கொஞ்சம் நேரம் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதுக்கு பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்ப இது வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இதுக்கு மேல வந்து அக்ரிலிக் கிரீன் கலர் வந்து பெயிண்ட் வந்து இதுக்கு மேல இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த டிஷ்யூ பேப்பர்கள் வந்து தெரியாத அளவுக்கு கவர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டோம். நம்மளுடைய ஃப்ளவர்ஸ் வந்து அழகா ரெடி ஆயிடுச்சு. இதே மாரி நெறைய ஃப்ளவர்ஸ் இதே மாதிரி நான் செஞ்சிருக்கேன். பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஃப்ளவர்ல வந்து நம்ம இப்போ லீஃப் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆர்ட்டிஃபிஷியல் லீவ்ஸ் இருக்கு இல்லையா? அத வந்து இது கூட அட்டாச் பண்ணி நம்மளுடைய ஃப்ளவர் வாஷ்ல வந்து வச்சு அழகா டெக்கரேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த ஃப்ளவர்ஸ் வந்து நம்மளுடைய ட்ரெஸ்ல வச்சு அழகா ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். மறுபடியும் ஒரு புது வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் தென் see you all. Bye bye.